கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து தங்களது ஆதரவை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 372வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 373வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம். வியப்பினாலும் ஏமாற்றத்தினாலும் உயிர் இருந்தும் இறந்தது போன்ற நிலையை தயரதன் அடைதலும், கைகேயி மேலும் தொடர்ந்து கொடுமையான வார்த்தைகளை அவனை நோக்கி பேசுதலும். பாடல் எண் 373. வியப்புகளும் ஏமாற்ற விரக்திகளும் குடைய அவன் உயர் மரணம் அடைந்தானே, உயிர் இருந்தும் மடிந்தானே, துயர் அவையே பெற வைத்த தோகை தீப்படையவளோ தயங்காதே பாய்ந்து கொள்ளும் தாக தீ கடைந்தாளே. இதுவே அந்த 373வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வியப்புகளும் ஏமாற்ற விரக்திகளும் குடைய அவன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தனது அன்பிற்கும் மிகுந்த நம்பிக்கைக்கும் காதலுக்கும் உரிய இளைய மனைவியான கைகேயியை குறித்து தனது பண்பின் மேன்மையினால் உயர்வாகவே எண்ணினாலும் கூட அந்த கைகேயியே தன்னிடம் கொடுஞ்சொற்களால் பேசியதை எதிர்பாராத தயரதனுக்கு பெரும் வியப்பும் ஏற்பட்டு அவள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை யாவும் பொய்த்து போன காரணத்தால் ஏமாற்றமும் விரக்தி என்னும் வெறுப்புத்தன்மையும் சேர்ந்து இணைந்து நின்ற வண்ணம் அவனது இதயத்தை குடைந்து அவனை துன்புறுத்திய நிலையிலே உயர் மரணம் அடைந்தானே, உயிர் இருந்தும் மடிந்தானே. அத்தகைய துன்பங்கள் தந்த வேதனையை தாங்க இயலாதவனாய் தயரதனானவன் உயிர் இருந்த நிலையிலும் கூட மரணம் அடைந்தவனைப் போல ஆகி போனான். அவ்வாறு உயிர் இருக்கும் போதே மரணம் அடைதல் என்பது ஒரு வகையில் உயர்ந்த தவநிலையுடன் ஒப்பீடு செய்யத்தக்கது என்று குறிப்பிடும் அளவிலே அவன் அவ்வாறான உயர் தவம் போன்ற உயர்வான மரண நிலையை அடைந்தான். துயர் அவையே பெற வைத்த தோகை தீப்படையவளோ. ஆனால் தயரதனை அவ்வாறான துயர நிலையை அடைய வைத்த தோகை தீ என்னும் அழகிய பெண் வடிவில் வந்திருக்கும் தீமையின் படையாக அங்கே காட்சியளித்த கைகேயியானவளோ தயங்காதே பாய்ந்து கொள்ளும் தாக தீ கடைந்தாளே. கொல்லுவதற்காக தாகம் என்னும் வெறியினை கொண்டதால் தயங்காமல் பாய்ந்து கொள்ளும் தன்மை கொண்ட தாக தீ என்னும் உயிர் வேட்கை மிகுந்த தீய வார்த்தைகளை தயிரை கடைவது போல் தனது உள்ளத்துள்ளே இருந்து மேலும் மேலும் கடைந்து எடுத்து அவ்வார்த்தைகளை அவரை நோக்கி வீசுவதற்கு தயாரானாள். இதுவே இந்த 373வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 374வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.